வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு பழமையான சிவன் கோவில். அங்கே இன்று வரை விஞ்ஞானத்தால் முழுமையாக விளக்க முடியாத ஒரு மர்மம் இருக்கிறது. இரவு நேரங்களில் யாருமில்லாத கோவிலுக்குள் இருந்து மெதுவான இசை சத்தம் கேட்குமாம். அது சாதாரண இசை இல்லை. உடுக்கை, மணி ஓசை மற்றும் ஓம் நமசிவாய் எனும் மந்திரம். இந்த மர்மத்தின் பின்னால் இருக்கும் உண்மை என்ன? இன்று நாம் பார்க்கப் போவது சிதம்பரம் நடராஜர் கோவிலின் உண்மையான மர்மங்கள். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் டெம்பிள் உலகிலேயே சிவபெருமான் நடனமாடும் வடிவில் இருக்கும் மிக முக்கியமான தலம். இந்த கோவிலின் வயது 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கிறது. சோழர்களால் பெரிதாக கட்டப்பட்ட இந்த கோவில் ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் இடையே இருக்கும் ஒரு அதிசயம் என்று பலர் நம்புகிறார்கள். இந்த கோவிலில் இருக்கும் மிகப்பெரிய மர்மம் சிதம்பர ரகசியம். கருவறையில் நடராஜருக்கு அருகில் ஒரு சிறிய திரை இருக்கும். அந்த திரை திறக்கப்படும் போது அங்கே சில தங்க வில்வ இலைகள் மட்டுமே காணப்படும். ஆனா அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? கடவுள் உருவத்தில் மட்டுமில்லை, காணாத சக்தியாகவும் இருக்கிறார் என்பதை குறிக்கிறதாம். பல நூற்றாண்டுகளாக இந்த ரகசியம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மிகவும் ஆச்சரியமான விஷயம், இந்த கோவில் கட்டப்பட்ட இடம். பழைய நூல்களின்படி பூமியின் காந்த மையத்தை கணக்கிட்டு இந்த கோவில் அமைக்கப்பட்டதாக சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். மேலும் நடராஜரின் ஆனந்த தாண்டவம் இன்றைய அறிவியலில் சொல்லப்படும் காஸ்மிக் டான்ஸ் கருத்தோடு ஒத்துப்போகிறது என்று பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். அதாவது பிரபஞ்சமே ஒரு சக்தியின் நடனத்தால் இயங்குகிறது என்ற சிந்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கோவிலில் வேலை செய்த சில பழைய ஊழியர்கள் ஒரு விசித்திரமான விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். சில அமாவாசை இரவுகளில் கோவில் மூடப்பட்ட பிறகும் உள்ளே இருந்து மணி ஓசை மற்றும் உடுக்கை சத்தம் கேட்குமாம். கதவுகள் திறக்கப்படும் போது உள்ளே யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த சம்பவம் குறித்து பல கதைகள் இருந்தாலும் இன்று வரை உறுதியான விளக்கம் இல்லை. நடராஜர் சிலையை கவனித்தால் ஒரு காலை உயர்த்தி ஆடுவது போல இருக்கும். ஆன்மீகத்திலே அது மனிதனை அறியாமையிலிருந்து உயர்த்தும் சக்தி என்று கூறப்படுகிறது. ஆனால் சில ஆராய்ச்சியாளர்கள் அந்த சிலையின் உடல் சமநிலை மற்றும் அதன் வடிவமைப்பு அந்த கால கட்டிடக்கலையின் உச்சம் என்று கூறுகிறார்கள். அவ்வளவு துல்லியமாக அந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் மற்றொரு மர்மம், அங்குள்ள சில தூண்களை தட்டினால் வேறு வேறு இசை ஒலி வரும். இன்று கூட அதை முழுமையாக எப்படி உருவாக்கினார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. கல்லிலேயே இசையை உருவாக்கிய அந்த கால மனிதர்களின் அறிவு இன்றும் உலகத்தை ஆச்சரியப்படுத்துகிறது. சிதம்பரம் என்பது ஒரு சாதாரண கோவில் அல்ல. அது ஆன்மீகம், அறிவியல் மற்றும் மனித அறிவை தாண்டிய மர்மங்களின் சங்கமம். அதனால்தான் இன்று வரை பலர் சொல்வார்கள், சிதம்பர ரகசியத்தை முழுமையாக யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நடராஜரின் இந்த மர்மங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது வெறும் புராணமா அல்லது உண்மையிலேயே விளக்க முடியாத அதிசயமா? ஓம் நமசிவாய.